அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் வந்த உடனே குடும்ப அட்டை வச்சிருக்கிற எல்லாருக்கும், அனைத்து குடும்ப அட்டை வைத்திருக்கிற குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 2000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். தீபாவளிக்கு ஒரு பட்டுப்புடவை, ஒரு பட்டு வேட்டி வழங்கப்படும். உங்களுக்கு பொங்கல் பரிசோடு சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும். 100 நாள் வேலைவாய்ப்பு 150 நாளாக உயர்த்தி தரப்படும். 10ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சியில் 2 பேரும் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாங்க. இந்த 5ஆண்டு காலத்தில் பண்ணுறாங்க, பண்ணலை. மீண்டும் எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சி வந்தவுடனே விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். விவசாய உற்பத்திக்கான மானியமாக ஒரு ஹெக்டருக்கு 15,000 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிந்திருந்தால் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். முதியோர் ஓய்வூதிய தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இப்படி அனைத்து திட்டங்களும் உங்கள் பகுதிக்கு நான் விரைந்து கொண்டு வந்து சேர்ப்போமா? அது மட்டும் இல்லை, உங்கள் அனைத்து நல்லது கெட்டதுக்கும் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும், என்ன உதவியாக இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. என் தகுதிக்கு, என் வசதிக்கு என்ன முடியுமோ அனைத்து உதவிகளும் தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை எனக்கு இரட்டலை செலுத்த வாக்களித்து பெண்களைப் போல சிறப்பான வரவேற்பு தந்த கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. பெண்களைப் போல ஆண்களும்